ஊடகம் தொடர்பாக சொல்லப்போனால் ஒரு கருத்து இருக்கின்றது. உனது கருத்தை நான் எதிர்க்கின்றேன், ஆனால் உனது கருத்து வெளியிடுகின்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எனது உயிரை கூட விடுவதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்று வால்டேர் குறிப்பிட்டிருக்கின்றார். கருத்தை எதிர்க்கின்றேன், ஆனால் உனது கருத்து வெளியிடுகின்ற சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக எனது உயிரை கூட விடுவதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்பது ஒரு ஜனநாயக குரல். அதாவது கருத்துக்கள் எங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதற்காக அந்த கருத்துக்களை நாங்கள் முடக்க கூடாது, தடுக்கக்கூடாது. அந்த கருத்து வெளியிடுகின்ற சுதந்திரம் என்பது ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. ஊடகத்துறை ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று கூட சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நடேசன் அவர்களை எடுத்துக்கொண்டால், ஐயாத்துரை நடேசன் அவர்கள் எனக்கு நன்கு பரிச்சயமானவர். நான் இந்து கல்லூரியில் ஆசிரியராக இருக்கின்ற போது அவர் என்னோடு அங்கு கற்பித்தவர். அவர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு கருத்து, இந்த ஆசிரியர் தொழில் என்பது அதில் உண்மையான ஈடுபாடு உள்ளவர்களுக்குத்தான் பொருத்தமாக இருக்கும். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த பத்திரிகை உலகத்தோடு கலந்து பணியாற்றுகின்ற ஒருவன், ஊடகத்துறையோடு பயணிக்க விரும்புகின்றேன் என்ற அடிப்படையில் நான் இந்த ஆசிரியர் துறையில் இருந்து நான் விடைபெற்று செல்ல விரும்புகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவர் வருமான வரித்துறையில் ஒரு உத்தியோகத்தராக பணி செய்தவர். அடிக்கடி அவரோட கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அநேகமாக இந்த பேருந்து நிலையத்திற்கு முன்பாக காணப்படுகின்ற அந்த கடை ஒன்று இருந்தது. இப்போ அவர் பிரான்சில் இருக்கிற நல்ல ரட்டம் சொல்லி அந்த கடைக்கு அநேகமாக அந்த பத்திரிகை எடுக்க வருவார். வருகின்ற போது அவரோட உரையாடுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர் எப்போதும் ஒரு விடயத்தை ஆழமாக நுணுக்கமாக அவதானிக்கின்ற ஒரு பாங்கு கொண்டவர். எந்த ஒரு விடயத்தையும் மேலோட்டமாக பார்ப்பவர் அல்ல, ஆழமாக பார்ப்பார். மற்றவர்கள் கூறுகின்ற கருத்தையும் அவதானமாக செவிமடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவரிடம் காணப்பட்டது. அவர் ஒரு தடவை, நான் அப்போதும் குறிப்பிட்டிருந்தேன், எந்த ஒரு இடத்திலும் அவர் பணிந்து போகின்ற பக்குவம் அவரிடம் இல்லை, அல்லது பணிந்து போகின்ற தன்மை அவரிடம் இருப்பதில்லை. எப்போதும் துணிந்து நிற்கின்ற ஒரு மனப்பாங்குடையவர் தான் ஐயாத்துரை நடேசன் அவர்கள். அப்போது அவர் கொஞ்சம் அந்த பத்திரிகை துறையில் ஒரு முதிர்ச்சி பெற்றவராக கட்டுரைகளை ஒரு ஆய்வு கட்டுரைகளாக எழுதக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு முதிர்ச்சியை பெற்றிருந்தார். அந்த இடத்துல அவர் கட்டுரைகளை நான் வாசித்துக் கொண்டிருப்பது உண்டு. ஒரு தடவை நான் வாசித்து விட்டு அவரிடம் சொன்னது, உங்களுடைய கட்டுரை ஆழமாக இருக்கின்றது, சிலருக்கு அது சில உரசல்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்ற கருத்தை சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், அப்ப உங்களோட பேரை ஏன் மாற்றி எழுத இயலாது, மறைந்தும் சில விஷயத்தை சொல்ல வேண்டி இருக்கின்றது, பேரை நீங்கள் மறைத்து அவர் சொன்ன அவர் நெஞ்சை தொட்டு சொன்னார், நடேசன் எழுதுகின்றார் என்பது மற்றவர்கள் தெரிய வேண்டும். அவர் ஒரு ஜனநாயக சூழல் என்று நினைத்து தான் அதை சொன்னார். நடேசன் எழுதுகின்றார் என்பது மற்றவர்கள் தெரியும். அவர் எழுதிய ஜி நடேசன் என்ற பெயரில் கௌரி நடேசன் என்ற ஒரு பெயரில் தான் எழுதி கொண்டிருந்தார். தன்னுடைய மனைவியார் பெயரில் தான் எழுதி கொண்டிருந்தவர். ஆளுமை உள்ள ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு மனிதர். அவர் உண்மையில் வடபுலத்தை சேர்ந்தவர். திருமணம் செய்து இந்த லேக் ரோடு, இப்போது நான் நினைக்கிறேன் டெலோ ஆஃபீஸ் இருக்கிற அந்த இடத்துல அவரோட வீடு இருந்தது. அப்படிப்பட்ட ஒருவர் எந்த ஒரு விடயத்தையும் மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒருவர். அப்படிப்பட்டவர். நான் ஒரு தடவை அந்த நேரத்தில் நான் பாடசாலையிலிருந்து கல்வியியல் கல்லூரியில் விரிவுரையாளராக சென்ற போது, அங்கிருக்கின்ற போது ஒரு கட்டுரை, கடைசி கட்டுரை நினைக்கிறேன், எங்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் அவர் சொன்ன ஒரு கருத்தொண்டு எழுதியிருந்தார் கட்டுரையை, இதனை மக்கள் பார்த்து கொண்டுதானா இருக்க போகின்றார்கள், இதற்கான ஒரு எதிர்வினையை அவர்கள் ஆற்ற மாட்டார்களா, வீதிக்கு இறங்க மாட்டார்களா என்று அவர் ஜனநாயக ரீதியாக குரலை கொடுத்திருந்தார். அந்த கட்டுரை தான் அடுத்த கட்டமான தேடலுக்கு அவருடைய அலுவலகத்தை நாட வேண்டியவர்களாக இந்த ஏவலாளிகள் என்றால் சொல்ல கூலிக்கு கொலை செய்கின்றவர்கள், அவர்களை நாங்கள் எந்த விதத்திலும் உயர்த்தி பேசுவதற்கு எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் 44 ஊடகவியலாளர்கள் வரை படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த படுகொலை செய்கின்ற அந்த காலகட்டத்தில் என்னுடைய நண்பர், என்னோட கூட படித்தவர் சன் தவராஜா அவர்கள், வேதநாயகம் பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர், இப்படி எல்லாரும் ஒரு சங்கடமாக இனி என்ன செய்வது, இந்த நாட்டில் இக்பால் அத்தாஸ் என்றெல்லாம் இருந்தவர்கள், இந்த இராணுவ ஆய்வு கட்டுரைகள் எழுதுகின்றவர்கள் இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் எதிர்நீச்சல் அடிக்கலாமா அல்லது எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை வெளியிடலாமா என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு பதகளிப்பு சொல்வது பொருத்தம் இல்லாமல் இருக்கும், ஒரு
நிச்சயமற்ற ஒரு சூழலில் வாழுகின்ற ஒருவர்களாக காணப்பட்டார்கள். அந்த நிலையில் தான் நடேசன் அவர்கள் எழுதிய கட்டுரை, தம்பையா சிரேச விரிவுரையாளர், அவரும் ஒரு விரும்பத்தக்க ஒரு மனிதன், சாதாரணமாக எல்லா மாணவர்களுடனும் சகஜமாக நட்பாக பழகக்கூடிய வவுனியாவை சேர்ந்தவர், எளிமையானவர், ஆனால் சிந்தனை உள்ள ஒருவர். அவரை சுட்ட போது அவர் தாங்கிக் கொள்ளாமல் எழுதின அந்த கட்டுரை கடைசியாக அவரை அந்த வரி விதிப்பு அலுவலகம் மாமாங்கத்தில் வைத்து அவர் மோட்டார் பைக்கில் வரும்போது சுட்டு கொண்டு அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு ஒரு சாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இவங்க எஜமானர்கள் சாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஏவலாளிகள் அல்லது கூலிக்கு கொலை செய்கின்ற இந்த கொந்துராத்துக்காரர்கள் அந்த கொலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். சிலர் கொந்துராத்துக்காரர்கள் மிகவும் குறைந்த காலத்தில் அவர்களுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. 10 நாளைக்கு கொடுத்த திட்டத்தை 5 நாட்களுக்கு முடிக்கின்றவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எஜமானர்கள் மீது மிகவும் ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, மதிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த வேலைகளை செய்திருந்தார்கள். இந்த கொலையாளிகள் இவ்வாறு செய்து கூலிகளை பெற்றிருக்கலாம். ஆனால் சொல்வார்கள், அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று ஒரு கருத்து ஒன்று இருக்கின்றது. நம்மளுடைய ஐதீகமாக கூட இருக்கலாம், நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அப்படி ஒரு கருத்து ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போதைய ஆட்சியில் சிலர் அகப்பட்டிருக்கின்றார்கள் என்பது உண்மை. இந்த ஈஸ்டர் தாக்குதலாக இருக்கலாம், அப்படி இதில் அகப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது சுத்தக்கார கொத்தமல்லிகள் போன்று அவர்களுக்காக சிலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் பார்க்கிற போது எனக்கு ஆகவும் வேதனையான ஒரு விடயம், இந்த அப்பாவிகளை அல்லது சமூகத்திற்காக குரல் கொடுக்கின்றவர்களை, படுகொலை செய்கின்றவர்களை காப்பாற்றுவதற்காக சிலர் எழுதி கொண்டிருக்கின்றார்கள், சுத்தப்படுத்த நினைக்கிறார்கள். ஆகவே அவர்களை பற்றி எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எவர் கொலை செய்தார்கள் என்பது மக்கள் மூலமாக நாங்கள் தகவலை பெற்றிருக்கின்றோம், தகவலை அறிந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுடைய ஜோசப் பர்ராசிங்கம் ஐயா ஒரு சிரேஷ்ட ஒரு அரசியல்வாதி, சந்திரநேர் அவர்கள் அம்பாறையில் ஒரு சிரேஷ்ட அரசியல்வாதி, ரவிராஜ், சிவனேசன், இப்படி பலரை கொலை செய்தார்கள். கல்வியலாளர் ரவீந்திரநாத் அவர்களை கொலை செய்தார்கள், கடத்தி கொலை செய்தார்கள். விரிவுரையாளர் தம்பையா அவர்களை கொலை செய்தார்கள். சதீஷ் என்று சொல்லப்படுகின்ற சென்ட்ரல் மத்திய கல்லூரியில் படிப்பிக்கின்ற ஒரு ஆசிரியரை கடத்தி கொலை செய்தார்கள். சோதி வடிவேல் என்ற ஒரு ஆசிரியர் மங்கிகட்டு பாடசாலையில் கற்பித்தவர், அவரை கடத்தி கொலை செய்தார்கள். இந்த கொலைகள் என்பது சும்மா சாதாரணமான ஒரு இந்த நாட்டில் ஒரு கலைகள் போல இந்த கொலைகள் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் எதுவும் செய்யலாம், தட்டி கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த சூழல் கொடூரமான ஒரு சித்திரவதை சூழல் என்று சொல்லலாம். அந்த சூழல் மிக மோசமா. எனக்கு கூட ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவருடைய சொன்னார், எடுத்து சொன்னார், அவர் என்னுடைய பேரை சொல்லவில்லை. அவர் சொன்னார், ஒரு கருத்தொண்டு என்ன சொன்னால், இது உங்களோட நம்பர் தானே, உங்களோட என்னுடைய நம்பர் என்னென்று கேட்டார். நான் மேஜர் என்ற ஒரு பேரை சொன்னார். மேஜர் இன்னார் பேசுகிறேன். அவர் சாதாரண ஒரு ஆள், நான் தமிழில் சேர்ந்த ஒரு ஆள். மேஜர் இன்னார் பேசுகின்றேன், உங்களோட நம்பர்ல இருந்து புலிகளுக்கு அநேகமான கோல் போயிருக்கின்ற பொய்யான மிரட்டல் எல்லாம் சொல்லிப்பட்டு கடைசியாக சொன்னார், நீங்கள் எங்களுக்கு 60 கிப்சரம் வாங்கி தரணும். அவர் எலெக்ஷன்ல நிற்கிறார். அப்போது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த தெருத்தேங்காயை எடுத்து வழிப்புள்ளையாருக்கு உடைக்கிறது போல அப்படி ஒரு வேலையோட சொன்னார். மேஜர் சீலன் சொன்னார். அந்த சொன்ன ஒளிச்சு மறைஞ்சு பேச சொல்லி போட்டு சொன்னார், எனக்கு 60 கிப்சரம் வாங்கி தரணும். அப்போ எனக்கு அவரோட ஊரை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் அறிமுகமான ஆக்கள் இருந்தவங்க. அவன் நேரடியாக நான் உங்களோட ஊரில் இருக்கிற மேஜர் சீலண்டா யாருன்னு சொல்லி கேட்டோன்னே, சரி நான் 4 மணிக்கு எடுப்பேன், அப்போ நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கணும், தெரியும் தானே எங்களை பற்றி என்று மிரட்டல் உண்டு. நான் சொன்னேன், தம்பி நீங்கள் வேறு யாரு சொல்கிறேன், நான் ஒரு எஜுகேஷன் ஆஃபீஸில் டைரக்டராக வேலை செய்கிறேன், நீங்கள் வேறு யாரு இல்லை இந்த நம்பர் வந்து என்ன மிரட்டுறார். அவரோட நோக்கம் என்னென்றால் கப்பம் வாங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்தை இந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது உருவாக்கி தந்திருந்தார். அப்படியான காலத்தில் தான் எங்களுடைய ஒரு சிரேஷ்ட முதிர்ச்சி பெற்ற ஒரு விரிவுரையாளர், இவருடைய 2 பிள்ளைகளிடம் படித்தவர்கள், அரசியல் பாடம் கற்றவர்கள். ஒருவர் நான் நினைக்கிறேன் லோயராக இருக்க வேண்டும், சுகாசுர மனைவியாக இருக்க வேண்டும், அபிராமி நினைக்கிறேன். அப்படி இருந்தவர்கள் அப்படியே இந்த இவருடைய கொலையோடு அவர்கள் இடத்தை விட்டு மாறிவிட்டார்கள். அந்த இடத்தில் இப்போது அவர்கள் அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்க வேண்டும் அல்லது கொழும்பில் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் ஊடகவியலாளர்கள், எங்களுடைய சக்திவேல் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய ஊடகவியலாளர்கள் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு சாதனை. ராஜபக்ச ஆட்சியின் போது ஒரு பெரிய ஒரு சாதனையாக இருந்தது. இந்த படுகொலை செய்வதில் அவர்கள் ஒரு உச்சத்தை தொட்டிருந்தார்கள். ஆகவே இவர்கள் இழந்தது ஒரு பக்கமாக இருக்கின்ற போது நீதி கிடைக்கவில்லை என்றுதான் ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் நீதியும் கிடைக்கவில்லை, அவர்களுக்கு நிவாரணமும் கிடைக்கவில்லை. ஆகவே
குற்றவாளிகளை பாதுகாத்து பராமரிக்கின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்கின்றதா என்பதை பற்றி தான் நாங்கள் சிந்திக்கிறோம். குற்றவாளிகள் யார் என்பது தெரியும். என்னுடைய ஒரு தம்பி கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர். அவர் இது எந்த ஒரு அமைப்பிலும் இருக்கவில்லை. 3 லட்சம் ரூபாய் காசை முகமூடிகளாக வந்து கேட்டார்கள். கேட்டு 6 தெரியாது கடத்திட்டு கொண்டு போய்விட்டார். 89ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 1ஆம் தேதி கடத்தவை எனக்கு நேரே இளையவர் கடத்தி கொண்டு போனவர்கள் 3 லட்சம் ரூபாய் காசு கேட்டார்கள். ஆனால் 6 அவர்கள் சொல்லவில்லை. அப்ப நாங்க யாருக்கு அந்த காசை கொடுக்குற அலைஞ்சு திரிகிற நேரத்தில் இவர் அடையாளம் கண்டுத்தார். இவர்கள் மோகன் என்று ஒருவர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாட் மோகன் என்று ஒருவர். அவருடைய அந்த பின்னால் தெரிகிற ஒரு பால் கூட்டம் இப்போ 2 தெரியுது. இது வழி எல்லாம் முடிஞ்சது, 2 தெரியுது. இது வழியை நான் காணுவேன். அப்படிப்பட்டவர்கள் தான் கடத்தி பல தங்கராஜான் ஒரு பிரின்சிபலை படுகொலை செய்தார். கடத்தி அடையாளம் கண்டால் அவர்களை கொலை செய்கிறார். அப்படி ஒரு விஷயம் அந்த இந்திய அமைதி காக்கும் படை இருந்த காலத்தில் இப்படி பல இழப்புகளை, பல மோசமான நினைச்சு பார்க்க முடியாத இழப்புகளை செய்தவர்கள் ஒட்டுண்ணிகளாக அல்லது கூலிப்படைகளாக இருந்தவர்கள் இப்போதும் கூட ஆங்காங்கே சிலரை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் கேட்பது உள்நாட்டு பொறிமுறை என்பது உளுத்து போன உருப்படி இல்லாத ஒரு பொறிமுறை. அதன் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை, கிடைக்கவும் மாட்டாது. என்றால் குற்றவாளிகளை பராமரிக்கின்றவர்கள், குற்றவாளிகளை வழிநடாத்தியவர்கள் தலைவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நம்பிக்கை இருந்தால் இப்படிப்பட்ட இழப்புகளுக்கு எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி என்பது சர்வதேச பொறிமுறை மூலமாகத்தான் அந்த நீதியை எட்ட முடியும். இப்போது நான் நேற்று பார்த்தேன், ஒரு ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அவர்களுக்கு இப்போது மேற்கு நாடுகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய சில செயலிகள் கூட இயங்க முடியாத அளவில் இருக்கின்றது. அவருடைய வெளிநாட்டு கணக்குகள் இருக்கின்ற காசுகளை கூட பெற முடியாத அளவுக்கு இப்போது நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி கொண்டு வருகின்றது. ஏனென்றால் நினைத்தார்கள் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓடுறன்னு சொல்வார்கள். இந்த ஸ்ரீலங்கா என்ற தேசத்துக்குள்ள இருந்து கொண்டு தாங்கள் பெரிய ஜாம்பவான்களாக இருக்கலாம் என்றெல்லாம் யோசித்தார்கள். இப்போது நிலைமை கொஞ்சம் மாறி சிலர் அகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அகப்பட வேண்டியவர்கள் இன்னும் இருக்கின்றார்கள். சிலர் விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தின் போது அவர்களை அழிப்பதில் பங்கு கொண்டவர்கள் என்பதற்காக அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும். வடபுலத்தில் இருந்து ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்ட போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தோல்ல தட்டி கேட்டார், அவரெல்லாம் ஏன் கைது செய்திருக்கிறார்கள்? அரசாங்கம் தான் கைது செய்ய, நாங்கள் இல்லை. அவரெல்லாம் இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தவர் தானே என்றெல்லாம் கதைக்கப்பட்ட பிறகு அவர் பிணையில வந்துட்டார். இங்கேயும் ஒரு ஆள் இருந்து ஒரு சின்னப்படியான ஒரு ஆள் கடுமையான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவர், இங்கேயும் இருந்து கடுமையான வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவர். இப்ப அவருக்காக இப்ப மிகவும் அழுது கொண்டிருக்கிறார்கள். சில பேர் படித்தவர்களும் கூட அழுகிறார்கள். அவர்களுடைய சகோதரங்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், பிரேமினி தனுஷ்கோடி என்ற ஒரு பிள்ளை கிஆர்ஓல வேலை செய்த பிள்ளை, அந்த பிள்ளைய கூட வெளிக்கின்ற முகாம்ல கடத்தி கொண்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொன்றவர்கள், துண்டு துண்டாக வெட்டி கூட எறிந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் கொடிய சித்திரவதைகளை செய்தவர்களுக்காக நாங்கள் அழுவதற்கு எங்களுக்குள் கண்களுக்குள் இன்னும் கண்ணீர் இருக்கின்றதா என்றுதான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் செய்த ஒவ்வொரு கொலைகளையும் நாங்கள் ஒவ்வொரு மனிதனிடம் கேட்டு பார்க்கின்ற போது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை என்பது அது சொல்ல முடியாது, அப்படிப்பட்டது. இப்போது அவர்கள் எல்லாம் உருத்திராக்க பூனைகள் போன்று நாங்கள் கருவாடு சாப்பிடுவதில்லை என்பது போன்று இப்போது இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இன்றைய தினத்தில் நாட்டுப்பற்றாளர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிரேஷ்ட மூத்த ஊடகவியலாளர் நடேசன் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். இந்த ஒற்றையாட்சி பொறிமுறை பௌத்த மேலாதிக்க அதிகாரத்தை செலுத்துகின்ற பொறிமுறை என்பது தமிழ் மொழியாளர்களுக்கு, நான் தமிழ் மொழியாளர்கள் என்று சொல்வது தமிழ் பேசுகின்ற மக்களை இரண்டாந்தர பிரஜையாளராகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த இரண்டாந்தர பிரஜைகளாக நாங்கள் இருக்கின்ற வரைக்கும், நாங்கள் சம அந்தஸ்து பெறாத பிரஜைகளாக இருக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு நீதி கிடைப்பது என்பது கடினமாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஒற்றையாட்சி பொறிமுறை அல்லது உள்நாட்டு பொறிமுறை, பௌத்த மேலாதிக்க கட்டமைப்பு என்பன நிச்சயமாக எங்களுக்கு நீதியை தராது. அது பக்கச்சார்பாகத்தான் செயல்படும். ஏனென்றால் இப்போது கைது செய்யப்பட்டு ஒரு சுரேசாலி என்பவர் இருக்கின்றார். அவரை பற்றிய விடயத்தை ஆசாத் மௌலானா மிக அழகாக துல்லியமாக சொல்லியிருக்கின்றார். ஒரு அப்ரூவராக மாறி பல விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த விடயங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது உண்மைகள் இப்போது உறக்கத்தை விட்டு கொஞ்சம் எழுந்து செயல்படுகின்ற தன்மை காணப்படுகின்றது. ஆகவே இது இறுதி வரைக்கும் சென்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கூட
270 பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். அருட்தந்தை ஆண்டகை மல்கம் ரஞ்சித் அவர்கள், சீரில் காமினி அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அந்த கதவு ஒரு பக்கமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த முறை தேர்தலில் கோழி நின்றவனும் கூட நின்று விளாபுற போல எங்களுடைய ஆண்டகை அந்த செயல்பாட்டுக்கு உரியவரைத்தான் ஆதரித்திருந்தார். இப்போதுதான் அவர் விழித்திருக்கின்றார். நாம தெரிவு செய்தவர் கூட இந்த செயல்பாட்டோடு சம்பந்தப்பட்டவர். ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லுகின்ற விடயம் 44க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். லசந்த விக்ரமதுங்க ஒரு துணிச்சலான ஒரு ஊடகவியலாளராக இருந்தவர். எக்னலி கூட ஒரு துணிச்சலான ஊடகவியலாளர் இருந்த 3 பேரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக எங்களுடைய குரல் தொடர்ந்தும் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். அது இடையறாது நீதி கிடைக்கும் வரையும் ஒலிக்க வேண்டும். அதற்காக பணியாற்றுகின்ற இந்த ஊடக சகோதரர்கள் நண்பர்களுக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற வேண்டும் என்று